ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ஜென்மங்களா, இவங்களாம் ஒரு ஒரு பெண்களா அப்படின்ற மாதிரி தோணுது. ஒன்றா இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருந்துட்டு எது எது தேவையோ அவங்ககிட்ட தேவையானதெல்லாம் எடுத்துக்கின்னு இப்போ அவனை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பார்வதி கூட விடுங்க, பார்வதி அவங்க டைரெக்டாக சண்டை போடுறாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க வராங்க, இவங்க வார்த்தை விடுறாங்க. கமருதீன் வார்த்தை விடுறாப்புல, அவர் கமருதீன் அக்ரெசிவாக விளையாடுறாப்புல, அக்ரெசிவாக போகிறாப்புல, இதெல்லாம் ஓகே. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் ஏதோ நடக்குது. ஆனால் இந்த சாண்ட்ரா சாண்ட்ரா இன்னும் இவ்வளோ பாய்சனாக இருக்கிறாங்க, அவ்வளோ என்ன மோசமாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி இல்லாமல் இருப்பாங்க. ஒருத்தர் மேலே பழிய போடணும், ஒருத்தர் மேலே டார்கெட் பண்ணணும்னாக்கா பண்ணுறீங்க பாருங்க, உக்காந்துங்கன்னு என்னென்ன மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. கமருதீன் பார்த்தா பயமாக இருக்குது. என்னங்க இதெல்லாம்? அப்படின்னா என்ன, அவனுக்குன்னா ரெட் கார்டு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது பார்வதி பாருங்களேன், சாண்ட்ரா தான் நம்ம மண்டைக்குள்ள விஷம் ஏத்துதுன்னு தெரியாமே சாண்ட்ரா கிட்ட பழகிட்டு இருக்காங்க. பார்வதி சாண்ட்ரா விட்டு வெளியே வந்தாங்களாலே அவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் 50% குறைஞ்சிடும். பார்வதியினுடைய 50% நெகட்டிவ் பாயிண்ட் குறையணும்னா சாண்ட்ரா கிட்ட இருந்து வெளியே வந்தால் தான் ஆகும். இன்னுங்க இவ்வளோ ஒஸ்டா இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் பழகினதெல்லாம் நினைச்சாக்கா என் உடம்புலாம் அப்படின்றாங்க. ஒருத்தரை மோசமா எவ்வளோ காமிக்கணுமோ இந்த ரெண்டு பேய்களும் எவ்வளோ மோசமா பேசுது பார்த்தீங்களா. இது பேய் வேற எதனா கூட சொல்லலாங்க, பிசாசுங்க, ரெண்டு பேய்ங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்னங்க இவங்க இவ்வளோ மோசமா அவங்க பேசுவாங்க? ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்கோசம் எப்படி வேணாலும் பண்ணிடுறதா? இதே சண்டையை கமருதீன் அரோரா கிட்டேயோ திவ்யா கிட்டேயோ பண்ணியிருந்தாங்கனாக்கா இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படியே சாஃப்ட் கைண்டடாக போயிருப்பாங்க. அவன் வேற சும்மா இல்லாம டமால் டிமில் டமால் நச்சுன்னுக்கிறாப்புல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நச்சுங்கிறாப்புல. வினோத் எவ்வளோதான் போறாரு, அது கொம்முனுடா. ஆனால் வினோத்துக்கும் கமருதீனுக்கும் ஒரே மாதிரி தாங்க. வினோத் எதனாக்கா டெம்பர் ஆகிட்டாருனாக்கா கமருதீன் எவ்வளோ சொன்னாலும் வினோத் கேட்க மாட்டாப்புல. கமருதீன் டெம்பர் ஆகிட்டாக்கா வினோத் எவ்வளோ சொன்னாலும் கமருதீன் கேட்கப்பட்டாப்புல. இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்கு. பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே இந்த பிரச்சனைக்குள்ள போகாம இருந்தாதான் கரெக்ட். ரெண்டாவது அந்த டாஸ்க் நடக்கும்போது பார்வதி தான் கமருதீனை ட்ரிகர் பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னென்ன வேர்ட்ஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்களா. கமருதீன் காமெடியா தான் போயிட்டு காமெடியா தான் விளையாடிட்டு இருந்தாப்புல. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு தான் விளையாடிட்டு இருந்தாப்புல. ட்ரிகர் பண்ணி ஒரு கட்டத்தில் கமருதீன் வெடிச்சாப்புல. கமருதீன் கோவப்பட்டது, கமருதீன் தூக்கி அடிச்சதெல்லாம் நம்ம கரெக்டுன்னு சொல்லலை. அது ஒரு விதமான தவறு தான். அந்த தவறுக்கு மூல காரணம் யாரு? பார்வதி. சரி, பார்வதி கமருதீன் இந்த பிரச்சனை இது போய் முடிஞ்சிச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசல. வீக்கெண்டில் இதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் உக்காந்துக்குன்னு ஒரு விஷத்தை மக்கள் மனசில் எப்படி ஏற்றுறாங்க தெரியுங்களா? இவ்வளோ நாள் சாண்ட்ரா பார்வதி மண்டையில தான் விஷத்தை ஏற்றிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் மனசுலையும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு விஷங்களும் சேர்ந்து. பிக் பாஸ் இவ்வளோ மோசமான பிளேயருங்களாம் ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சேர்த்தீங்க? இன்னைக்கு காலையில் நடந்த இந்த பால் டாஸ்க் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அது மக்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். கடைசி ரவுண்டில் சபரி, விக்ரம், சாண்ட்ரா 3 பேர் இருந்தாங்க. விக்ரம் கிட்ட அந்த கோல்டு கலர் பால் இருந்தது. கோல்டு கலர் பால் சாண்ட்ரா எடுத்து பேக்கெட்டில் போட்ட உடனே பஸ்ஸர் சவுண்ட் அடிச்சிடும். அது கேமிங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. அது எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை சாண்ட்ரா மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை, அதனால் எனக்கு அந்த மாதிரி தோன்றதா, இல்லை உண்மையிலே உங்களுக்கு அந்த மாதிரி தோன்றதா அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களே. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசுறது நல்லது கிடையாது. அநியாயத்தின் உச்சகட்டம். அவனை இவ்வளோ கேவலமாக, அதாவது அவன் என்னவோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி அவனை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. இந்த பிக் பாஸ் ஆரம்பத்தில் இதை விட மோசமாலாம் பண்ணிட்டு இருந்தாப்புல, இதை விட கேவலமாலாம் விளையாடிட்டு இருந்தாப்புல கமருதீன். அப்போலாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காக கமருதீன் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி பண்ணதுனால அது பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. நல்லா பண்ணுங்க பார்வதி, சாண்ட்ரா. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற மக்களே. அடுத்த லைவ்ல என்ன நடக்குது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நன்றி மக்களே.
அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.